Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவாக நிறைய நபர்களுக்கு உயர் குறைந்த இரத்த அழுத்தம் இருக்குது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கோபம் நமக்கு வருகின்றது. அப்போ கோபம் இல்லாமல் வாழணும், அதே மாதிரி நம்ம மகிழ்ச்சியாகவும் வாழணும், மன நிறைவோடு வாழணும். இதற்கு நமக்கு அன்பு நமக்கு எப்பொழுதும் மலர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் அன்பு விரிந்து கொண்டே வரணும். அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம். சிவம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய அன்பின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. அதே சிவம் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த சிவத்தினுடைய தன்மை மலர்ந்து வரணும். அகமகிழ்ச்சி முகமலர்ச்சி. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான மனநிலையோடு, மன இறுக்கத்தோடு, டிப்ரெஷனோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனதில் நிறைய தன்னை அறியாத ஏகப்பட்ட பலவிதமான பய உணர்வு, பலவிதமான கவலைகள், டென்ஷன், இதெல்லாம் வெளியே போனால் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அகத்தினுடைய அழகு நமக்கு தெரியும். அப்போ இதுதான் நமக்கு இரத்த அழுத்தத்துக்கு அடிப்படை காரணம். அப்போ நம்ம முகமலர்ச்சியோடு இருக்கணும், அகமலர்ச்சியோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்பு வளர்ந்து கொண்டே செல்லணும்னா முதல்ல நம்மளை நேசிக்க கற்றுக்கிடணும். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர், இந்த உயிரையும் நேசிக்கணும், உடலையும் நேசிக்கணும். இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னா, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுதல், மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுதல், கோபம் இல்லாமல், சலிப்புத்தன்மை இல்லாமல், எரிச்சல் இல்லாமல் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்கின்ற அந்த அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் அதிர்வலைகள் நமக்கு வந்துருச்சுன்னா இயற்கை நமக்கு அனைத்தையுமே அழித்து கொண்டே இருக்கின்றது, கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்வது? இன்றைக்கு பயில்கின்ற பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்குமே அகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல், மன நிறைவோடு வாழுதல், கோபப்படாமல் வாழுதல், இதெல்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்துவிடும். இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனையே வராது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ஜீரண மண்டலம் சீராக இயங்கும். லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும். பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அப்போ என்டையர் உடலுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி, மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி. இது எல்லோருக்கும் தேவையான பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சின்முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். தரையில் அமர முடிஞ்சவங்க ஒரு மேட்டு விரித்து காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக, சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில். தரையில் அமர முடியாதவங்க நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள். முத்திரை செய்வதற்கு முன்பாக கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், அப்டாமன். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு லேசாக உள்ள போயிடணும். எதற்காக இது அடிக்கடி கூறுறோம்னா, இந்த சரியான மூச்சு முறை நமக்கு வந்தால் தான் முதல்ல அமைதி கிடைக்கும். அதனால் அதை முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடணும். இப்போ இந்த மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வருதா, மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போதா. இப்போ முத்திரைக்கு வருவோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், மன அழுத்தம் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது கால் பெருவிரலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், டென்ஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முதிரை முஷ்டி முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நம்மிடம் இருக்கக்கூடிய கோப உணர்வலைகள், எரிச்சல் உணர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கால் முதல் தலை வரை நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை தியான முதிரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை. ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், மன நிறைவோடு இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது, எல்லா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்குகின்றது. இது அப்படியே ஆழ் மனசில் ரிப்பீட்டாக சொல்லிக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. அந்த மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியிடும் போது அடிவேர் லேசாக உள்ள போய்கிடணும். உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி மெய் உணர்வாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. என்னால் எதையும் சாதிக்க முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அநாகத தியானம் பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, கை மடியில் வச்சுக்கலாம். தலை முதல் கால் வரை மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலையிலேருந்து ஆரம்பித்து கால் பெருவிரல் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய கோப உணர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகபூரக பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். 2 கை சின்முத்திரை. 2 நாசுவலியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 30 வினாடி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு 30 வினாடி கூர்ந்து தியானிக்கவும். அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். தொண்டை உள்பகுதி விசுக்தி மையம். உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ஆக்ஞை சக்கரம் நெற்றிப்புருவ மையம். நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். தலைக்கு மேல் 4 இன்ச்சு வெட்ட வழி. அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 30 வினாடி கூர்ந்து தியானிக்கவும். மீண்டும் உங்களது மனதை அப்படி
முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி அழகாக காலை மலை, இது எல்லோருக்கும் ஏற்ற பயிற்சி. இன்றைக்கு நிறைய நபர்கள் ஒரு மன இறுக்கத்தோடு, டிப்ரெஷனோடு, டென்ஷனோடு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கி நம்ம மகிழ்ச்சியாக ஒவ்வொரு மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதையும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும். இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு சுறுசுறுப்பாக ஆனந்தமாக வாழ முடியும், ப்ரெஷர் இல்லாமல் வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.